ஓம் சாய்ராம். என் பேர் கோவை சாந்தகுமாருங்க, சாய் சாந்தகுமார். 20-30 ஆண்டுகளாக நம்ம சாய் டிவோட்டியாக இருக்கோம். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு நாகசாய் பாபா கோவிலில் உட்காந்து வியாழக்கிழமை மத்தியானம் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கிறேன். கண் முழிச்சு பார்க்கும்போது மடியில் ஒரு அழகான பாபா படம், யார் வச்சாங்கன்னே தெரியல, ஒரு வெள்ளையாக ஒரு உடை அணிந்து வேகமாக அப்படியே பறந்து போகுது. அது கண்டிப்பாக சாய் தான், வேறு யாருமே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க இந்த படமெல்லாம் நாங்கள் விற்கிறதில்ல, இந்த ஷீரடியிலேருந்து உங்களுக்காக வந்து படம் கொடுத்துட்டு போயிருக்கார் பாபான்னு சொன்னாங்க. படத்துக்கு கீழே ஷீரடின்னு போட்டிருந்துச்சு. ஸோ அந்த சாய்பாபா தான் வீட்டில் வச்சு நம்ம டெய்லி பூஜை பண்ணுறோம். அது போக கோயில் கட்டணும் ரொம்ப நாள் ஆசை, அதுக்காக 2-3 சிலைகள் வாங்கி வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சமீபத்தில் நாகசாய் பாபா கோயிலுக்கு போகும்போது உலகாலும் சாய்பாபாங்க யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க மகேஷ் அவங்களோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களோட பேசி அவங்களோட சப்ஸ்கிரைப் ஆகிட்டேன். இப்போது நேற்று வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இடையரப்பாளையத்தில் வாசுகி மஹால் பாபா, அங்கே வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு பாபா இருக்கார், போய் பாருங்கள். அதை போய் இன்றைக்கி போய் பார்த்தேன். 2-3 நாளாகவே ஷீரடி போகணும் ரொம்ப பிரியத்தோடு பார்க்குற தெய்வங்கள்கிட்ட பூரா வேண்டிகிட்டு இருந்தேன். நாகசாய்கிட்ட வேண்டினேன், அப்பாட்ட பணம் கேட்டிருந்தேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ வாசுகி மஹால் சாய்பாபாவையும் பார்த்துட்டு நாகசாயையும் போய் பார்த்து வேண்டிட்டு வீட்டுக்கு வரேன். உடனே அக்கௌண்ட்டில் பணம் வந்தாச்சு. இப்போ ஷீரடி யாத்ரா கிளம்பணும். சரிங்களா? இது எல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மிராக்கிளாக நடந்த விஷயம். இதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணேன். அடுத்த வாரத்துக்கு அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு கோயில் சார்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க பாபா கோயிலேருந்து ஷீரடிக்கு. அவங்களோட புக் பண்ணி போயிட்டு வரலான்ட்ருக்கேன். ஸோ என்னை தேடி வந்த சாய்பாபா தான் இவர். ஷீரடி சாய்நாத் மகாராஜ்க்கு இன்னொரு சிலை. நிறைய அதிசயங்கள் என் வாழ்க்கையில் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. சரிங்களா? சாயை வந்து முழுமையாக நம்புங்க, பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுப்பார். இதுக்கு நானும் ஒரு உதாரணம். ஓம் சாய்ராம்.